ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே நமஸ்ஸரசே நமஸ்ஸரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி அந்தாதியினுடைய 13வது பாடல். இந்த பாடல் பாருங்க, பஞ்சகிருத்தியத்தை சொல்கிற மாதிரி இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும், பஞ்சகிருத்திய பராஜனாஜை நமஹா. 5 காரியங்களை பண்ணுறா அம்பாளே. பூத்தவளே படைக்கிறவன் அர்த்தம். பிரம்மா பண்ணுறாருன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பிரம்மாவுக்கு நாக்கில் இருக்கா சக்தி தானே, சரஸ்வதி. புவனம் 14யும், இந்த 7 உலகம்னு சொன்னார், அது உள்ளே சொல்கிறது. இந்த இடத்துல 14ன்னு சொல்கிறார் பாருங்க. இது எல்லாமே ஒரு சூட்டு சொல். புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவளே. பூத்தவளேன்னா படைக்கிறான்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய சக்தி பிரம்மசக்தியாக இருந்து பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மின்னு அர்த்தம். விஷ்ணுவனுடைய சக்தியாக இருக்கா. காத்தவளே பின் கறந்தவளே. கறப்பது மறைப்பதுன்னு அர்த்தம். பின் கறந்தவளே, அந்த மறைப்பது. இப்போ என்ன சொன்னான்னா, உலகத்தை படைச்சா அவளே காத்தா, அதை அழிச்சான்னு சொல்லியிருக்கலாம். இதில் கறந்தல், மறைக்கிறாள். மறைத்தல், அருளுதல், அழித்தல் எல்லாம் சொல்லுவார். கரை கண்டனுக்கு மூத்தவளே, அந்த வார்த்தை சொல்கிறதுனால தான் அவள் அழிக்கிறவளாக இருக்கா. பின் கறந்தவளே, முதல்ல உலகத்தை மறைக்கும் தொழிலை செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறா, கரை கண்டனுக்கு மூத்தவள். கரை கண்டன் சிவபெருமான். கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். கரை கருப்பாக இருக்குது, விஷத்தை குடித்தான் அவன் சிவபெருமான், அவனுக்கே மூத்தவன். கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னா எல்லாம் அழிஞ்சும் தான் அழியாமல் இருக்கிறவன் சிவபெருமான். அது மாதிரி அவளுக்கும் அழிவு இல்லை, அதனால் உலகத்தை அழிச்சுட்டான்னு அர்த்தம். அதனால் கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு சொன்னால் அழித்தல் தொழிலாகிற ருத்ரனுக்கு கூட இருக்கிறவன். என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. படைத்தல், காத்தல், மறைத்தல், அடித்தல், அருளல் அப்படின்னு. இந்த அருளல்ங்கிற தொழிலே எல்லா சுவாமிக்கும் உண்டு. எல்லா சுவாமி உலகத்தில் தேவதைன்னு ஒன்று இருந்தால் அது அனுகிரகங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த தொழில் தான் மாறும். சிருஷ்டியோடு இருக்கா, ஸ்திதியோடு இருக்கா. ஸ்திதி அனுகிரகம், சிருஷ்டி அனுகிரகம். இது மாதிரி எல்லா தேவதைக்குமே அனுகிரகம் ஒரு கிருத்தியம். அனுகிரகம் இல்லாத தேவதையை கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதில்ல. துர்தேவதைகளை கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய தேவதைகளை தான் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. அந்த வகையில் இந்த ஆகமங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இந்த அனுகிரக சக்திக்கு நீங்கள் எந்த சாமி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மாற்ற முடியாது. பூத்தவளே அப்படின்னா சிருஷ்டி. புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவளே ஸ்திதி. பின் கறந்தவளே திரோபாவம். கரை கண்டனுக்கு மூத்தவளே சம்ஹாரம். என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே அனுகிரகம். இந்த மூவா முகுந்தற்கு இளையவளே, என்றும் மூவா முகுந்தற்கு. இளமையாகவே இருப்பாரா மகாவிஷ்ணு, அவருக்கு வயசே ஆகாதான். இவ்வளோ அழகு பாருங்க. மாத்தவளே, மான்ன பெரியன்னு அர்த்தம்.
மான்னா இலக்குமின்னு அர்த்தம், மான்னா விலங்குன்னு அர்த்தம். அதுமாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தபஸ் பண்ணுறவ மாத்தவளே. எதுக்காக? தாடையணுங்கிறதுக்காக, சர்வலோகத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக. மாத்தவளே உன்னை அன்றி, உன்னை இல்லாமல் வேற தெய்வத்தை, உன்னை அன்றி மற்ற ஓர் தெய்வம், வேற ஒரு தெய்வம் வந்திப்பதே இப்படி கும்பிடுவேங்கிறீங்க அப்படிங்கிறார். சாதாரணமாக கோயில்களில் போய் விக்கிரகங்களை பார்த்து அதனுடைய தல புராணங்களை கேட்டு அப்படி வரவாளுக்கே சில கோயில்களில் போனால் தான் மன நிறைவு கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் எங்கள் கோயிலில் போய் இந்த சாமியை பார்க்குற மாதிரி எனக்கு தோணாதும்பா. அது தொடர்ந்து பல கோயில்களில் தரிசனம் பண்ணுறவளுக்கு தெரியும். அந்த தரிசனத்துக்குன்னு ஒரு அந்த தொடர் அபியாசம் வேணும். நித்தலும் தொழுமின் நீல நின்று தொழுமின், டெய்லி சாமி கும்பிடணும். நித்தலும் தொழுமின் நீல நின்று தொழுமின், இடைவிடாத கும்பிடணும். அப்படி இந்த இடைவிடாது கும்பிட்றவளுக்கு தான் அந்த மனசு அதில் ஒரு குறிப்பிட்ட அம்பாள்கிட்டையோ ஒரு குறிப்பிட்ட சாமிகிட்டையோ லயிக்கும். அதனால் மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன்னு அவராக கேட்குறார். மற்ற தெய்வம்லாம் சாமி கும்பிட மாட்டார். இது என்ன விஷயம்னா, பொதுவாக நமக்கெல்லாம் எந்த சாமி நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறோம், அதுவே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா கோயிலையும் பார்க்குற இடங்கள்லாம் கோயிலில் போய் திரும்ப தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த வந்திப்பதேங்கிற பதம் ரொம்ப ஆழமான பதம். அந்த பதம் நமக்கு உபயோகமான பதம். எல்லா கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். என்னைக்காவது ஒரு நாள் ஏன்பா அப்படின்னு சுவாமியோ சொப்பனத்திலேயோ ஏதோ ஒரு நல்லதோ நமக்கு இந்த சாமியை கும்பிடுறதால தான் நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியற வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த சாமி தான் அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தோம்னா அந்த சாமி மேலே அந்த பக்தி வந்துருத்து, உண்மையான பக்தி வந்துருத்து. அப்படின்னா என்னன்னா, இதுதான் முதல்ல வரும். இதுதான் சற்குணம். அதாவது உபாசகர்கள் வளர்ச்சி அடைகின்ற முறையை ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல வந்திப்பதே மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. ஒரு மந்திரம் தீட்சை எடுத்துகிட்டு இருக்கோம், அம்பாளை ஜெபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, மற்ற ஒரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னா முதல்ல அந்த எண்ணம் பிற தெய்வங்களை வணங்குகிற தன்மையை விட்டு விலகும். மனசுலேருந்து இந்த உபாசனை எடுத்துட்டா மாத்திரம் அந்த தெய்வத்தை தான் கும்பிடணும்னு இயல்பாக வரணும். இயல்பாகவே வரணும். அதை நாம் உற்பத்தி பண்ணக்கூடாது. சாஸ்திரம் ஒருத்தர் ஒரு தெய்வத்தை தான் கும்பிடணும், ஒருத்தர் ஒரு மந்திரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. மந்திர சாஸ்திரம் ஒன்று ஒவ்வொரு கருத்து வேற்றுமைகள்லாம் அதில் நிறையா இருக்குது. ஆகமங்களே நிறையா இருக்குது, உபாகமங்கள் இருக்குது, பத்ததிகள் இருக்குது, அது மாதிரி சாக்த தந்திரங்கள் நிறையா இருக்குது. அதிலெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபடுறது. ஆனாலும் இந்த உபாசனை வழியில் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு அதில் அபிராமப்பட்டது இருந்தவர். அந்த கற்பது உண்ணாமுங்கிறது போன பாட்டில் சொன்னார். மந்திரம் எடுத்துட்டு தான், உபதேசம் எடுத்துகிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணி ஸ்ரீவித்யா உபாசனையில் வளர்ச்சியினுடைய முதல் ஒரு படி அது மந்திரம் சொல்லி, அது நம்ம இப்போ சரியாக போயிட்டு இருக்கோமான்னு நமக்கு ஒரு சந்தேகம். மந்திரம் ஜெபம் பண்ணுற ஆளுக்கெல்லாம் எல்லாருக்கும் வருவது. அப்படி வந்தால் எதை வச்சு புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வழி சொல்கிறார் பாருங்க. மற்றொரு தெய்வம் வந்திப்பதே உன்னை அன்றி. இந்த உபாசனை பண்ணுறவா அந்த மந்திரத்துக்கு உண்டான தேவதையை தவிர வேறு எந்த சுவாமியும் மனசுக்குள்ளே வைக்க மாட்டா. அது பரியாது, அதுதான் உண்மை. வந்திப்பதே உன்னையன்றி மற்ற ஓர் தெய்வம் வந்திப்பதே. இதை இந்த பாட்டை வச்சு சொல்ல முடியாது. நன்றே வருகினு தீதே விலகினு நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே அப்படிம்பார். என்ன அர்த்தம்னா, சாமி கும்பிட்டு மந்திரம் ஜெபம் பண்ணி நல்லதே வந்தாலும் சரி, நன்றே வருகினும்
இந்த மந்திரம் எடுத்துட்டனால, இந்த படத்தை கொண்டு போய் ஆற்றுல வச்சனால, இந்த பூஜையை பண்ணினால தீதே விலகினும். நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அது மாதிரி முதல்ல மந்திரத்தை ஜெபம் பண்ணுறார். அதனால் மற்றொரு தெய்வம் வந்திப்பதே உடன்பாட்டு முறையில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த கருத்தை. அதனால் உபாசனை எடுத்துன்றவா, அந்த இறைவியை ஜபம் பண்ணுறவா, பக்தி பண்ணுறவா ஒரே தெய்வத்தில் அது ஒடுங்கிறத பார்க்கலாம். அதுதான் பக்தியினுடைய சரியான வளர்ச்சி. பார்க்குற இடங்கள்லாம் கும்பிடுறதுங்கிறது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ஆசை கடவுள் அகப்பட்டுங்கிற வேறு இடத்துல. அதனால் ஆசை இல்லாமல் இறைவியை நேசிக்கின்ற வழி, அன்பு செய்கின்ற வழி. அதனால தான் வந்திப்பதேங்கிறார். உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு சொல்கிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ, இது ராஜராஜேஸ்வரியினுடைய தியானத்தை இதில் சொல்லியிருக்கார். எப்படி சொல்கிறேள் ராஜராஜேஸ்வரி தியானம்னு எப்படி சொல்கிறேள் அப்படின்னா, சதாசிவ பர்யங்க நிலையாயினுமான் நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்தில் அவர் தான் கற்பது உண்ணாமன்னு போன பாட்டிலே சொன்னார். அதில் என்னென்னா, அந்த கட்டில் இருக்கும், அந்த கட்டிலில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் மேலே. கட்டிலுக்கு 4 கால். பிரம்மா இருப்பார், விஷ்ணு இருப்பார், ருத்ரன் அழிக்கக்கூடிய கடவுள், ஈஸ்வரன், அப்புறம் சதாசிவன். அதில் உட்காந்துருக்கா மாதிரி படம் போட்டிருப்பா, ராஜராஜேஸ்வரி படம். அந்த படத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, ஈஸ்வரன், சதாசிவன் புருஷ தேவதையாகவே போட்டிருப்பா எல்லாத்தையும். பார்வதி ஒண்டி தான், அந்த ராஜராஜேஸ்வரி ஒண்டி தான் ஸ்திரீ தேவதையாக இருக்குங்க. ஆனால் இவர் சொல்கிற இந்த தியானத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்திரீ தேவதையாக இருக்குது. பூத்தவளே பிரம்மசக்தி, பிரம்மாவுக்கு உண்டான சக்தி. புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே விஷ்ணுவ பரிவம், வைஷ்ணவிங்கிற சக்தி. பிராமி வைஷ்ணவின்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த வைஷ்ணவிங்கிற சக்தி. ஆயுதம் தான் மாறுபடும், அப்படியே இருக்கும். அந்த விஷ்ணுவனுடைய தன்மை அப்படியே இருக்கும், பிரம்மாவனுடைய தன்மை அப்படியே இருக்கும், அந்தந்த ஆயுதம் அப்படியே இருக்கும். ஆனால் புருஷ வடிவமாக இருக்காது, ஸ்திரீ வடிவமாக இருக்குது எல்லாமே. அப்படி தியானம் பண்ணுறதுனால ஒரு பெரிய பிரயோஜனத்துவம் இருக்குது. உபாசன ரகசியத்தை சொல்கிறார் இதில். பின் கறந்தவளே, இந்த மறைக்கக்கூடிய சக்தி, திரஸ்கரிணி சக்தின்னு பேர். சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறோம், ஒரு திரை போட்டிருப்பா. அந்த சக்தி தான் இறைவனை காட்டுறதும் அதான், மறைக்கிறதும் அதான். சாமி முன்னாடி இருக்குது, பின்னாடி சாமி இருக்குது, ஒரு திரை இருக்குது. அந்த திரை விலைக்கினா தெரியும், திரையை விலைக்கினா சாமி தெரியும், மூடிட்டா தெரியாது. அப்படி தானே நீயும் அப்படிம்பார் சில இடத்துல, ஈஸ்வரனோட சேர்ந்து. இந்த ஸ்ரீவித்யாவே சிவனும் அம்பாளும் சேர்ந்தா மாதிரியே வரும். சிவபரம் சாக்தபரம் உபயம்னு தந்திர சாஸ்திரங்கள் சொல்கிறது. சிவனையும் தலைமையாக வைத்து வழிபாடு செய்யலாம், அம்பாளையும் தலைமையாக வைத்து வழிபாடு பண்ணலாம். 2 பேரும் சமமாக இருக்கிறதாகவும் வழிபாடு பண்ணலாம். இதில் இந்த இடத்துல ஸ்திரீ பிரதானமாக சொல்லியிருக்கார். அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த ஸ்ரீசக்கரம் இதுக்கு உண்டான தியானம் அதெல்லாம் நிறைய சொல்லுவார். 10 விதமான வழிபாடு இருக்குது. அந்த 10 விதமான வழிபாட்டில் முழுவதுமாக வெறும் ஸ்திரீகளே இருக்குது. அம்பாளை சுற்றி பிராமி, இந்த காத்தவள் வைஷ்ணவி, கறந்தவளே அப்படிங்கிறது மறைக்கக்கூடிய ஈஸ்வருடைய சக்தி. ருத்ரன் ரௌத்ரி அப்படின்னு பேர் அந்த சக்திக்கு. கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே அப்படின்னா பார்வதி. இப்போ ஒரு கட்டில சுற்றி பிரம்மாவனுடைய சக்தி, அந்த காலில் விஷ்ணுவனுடைய சக்தி, ருத்ரனுடைய சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தி, சதாசிவம் படுத்துருக்கிறதும் ஒரு பெண் சக்தி. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே. தவளேன்னு சொல்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தபஸில் அம்பாள் எப்போதுமே தனிச்சிருப்பா, சிவனோடு சேர்ந்து இருக்க மாட்டா. சில இடங்களில் சிவனோடு சேர்ந்து இருப்பா, பிரிஞ்சு இருக்க மாட்டா. இது சாக்த உபாசனை முறை. இதை பயன்படுத்தியிருக்கார் அபிராமி பட்டர்.
அந்த வகையில் சாமியை மாற்றி மாற்றி உருவங்களை மாற்றி மாற்றி தியானம் பண்ணினா வெவ்வேறு விதமான பலன் அதை உபாசிக்கிறவாளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ, இந்த பூத்தவலே பூனம் 14 பூத்த வண்ணம்ங்கிற ஸ்லோகத்தில் 5மே பெண் சக்தி, நடுப்புற அம்பாள் உட்காந்துருக்கா. சாதாரணமாக ராஜராஜேஸ்வரி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5மே புருஷ சக்தியாக இருக்கும், அது மேலே உட்காந்துருப்பா. இந்த 5ஐயே மாற்றி மாற்றி சொல்லுவாள். பஞ்ச பிரேதாசனாசீனா, பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி, இதெல்லாமே உபாசனா விஷயம். இதெல்லாம் நாம் ரொம்ப மிகு பொருள் சோதி தன்னை மிக்க சோதிக்க வேண்டாங்கிற மாதிரி ரொம்ப வியாக்கியானம் பண்ணிட்டு போக வேண்டாம். அது நமக்கு சில நேரங்களில் புரியாது. இன்னும் ஒரு சில நேரங்களில் உபாசனை பண்ணுறவாளுக்கு தெளிவாக தெரியும் இதை தான் சொல்கிறார் அப்படிங்கிறது. அப்போ அப்படிலாம் நாங்கள்லாம் எதுவுமே பண்ணலை, ஏதோ இந்த பாட்டோட வியாக்கியானத்தை கேட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவள் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே, இந்த மாதிரி மனசில் புரிஞ்சு தியானம் பண்ணினாலே, அவளுடைய ஹிருதயத்தில் தியானம் பண்ணினாலே அது சமஸ்த க்ஷேமத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த பாடலை சொல்லி யாரெல்லாம் தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு வசப்படும்னு சொல்ல. வசம் சர்வ வசங்கரின்னு பேர். குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒருத்தருடைய வசத்துக்கு வந்தால் தான் நடத்த முடியும். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக ஒன்று சொல்லின்னு போனால், ஒருத்தர் கிழக்க நின்று, ஒருத்தர் மேற்க நின்று, ஒருத்தர் வடக்க நின்று, ஒருத்தர் தெற்க நின்னா அது சரியாக வராது. ஒரு கருத்தை முடிவு பண்ணணும்னா எல்லோரும் ஒருமித்த கருத்துள்ளவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இவர் சொல்லி இருக்கக்கூடிய இதே பாடல் சொல்கிறபடியே நம்ம தியானம் பண்ணினால் இல்லத்தரசிகளின் வசத்திற்கு இந்த குடும்பம் வரும். பிள்ளையும் சொல்கிறத கேட்பார், ஆத்துக்காரும் சொல்கிறத கேட்பான், உடன் பிறந்தவனும் சொல்கிறத கேட்பா, அப்பாவும் சொல்கிறத கேட்பான். அது அப்படியே ஸ்திரீ பிரதானமாக மாறும். அப்படி சொல்லக்கூடிய அந்த வசத்தை தரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடல் ஏதோ ஒரு தேவை, ஏதோ பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் இதை பாராயணம் பண்ணலாம் நம்ம. ஏன்னா இதில் என்ன ஒரு பிரதானம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவோம், சுவாசினி அர்ச்சன பிரீதாதி நமகான்னு நாமாவளி சொல்லியிருக்கு. சுவாசினி அப்படின்னா பதி புத்திரவதி யுக்தா, குடும்பத்தோடு இருக்கிறவ, ஆத்துக்கார் குழந்தைகளோட அப்படி அன்போடு அரவணைப்போடு இருக்கக்கூடிய பெண்களால் செய்யப்படுகிற வழிபாட்டை மிகுந்து விரும்பக்கூடியவள்னு அர்த்தம். சுவாசினி அர்ச்சன பிரீதாஜனமகான்னு சொல்கிறார். இவர் சொல்கிறது லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் இந்த அபிராமிந்தாரிக்கும் ஒரு எல்லளவும் வித்தியாசம் இல்லை. லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணால் என்ன பலனோ அதே பலன் அபிராமிந்தாரியை ஒரு தடவை பாராயணம் பண்ணால். அதுக்கு அம்பாள் உருவானா இதுக்கும் அம்பாள் உருவா. அதுக்கு என்ன முறை உண்டோ இதுக்கும் அதே முறை. அதில் என்ன தேவதை இருக்கோ அத்தனை தேவதையும் இதுலேயும் இருக்குது. வசின்யாதி வாக்தேவதைன்னு அதுக்கு ரிஷி, அது மாதிரி இதுக்கும் எல்லாம் இருக்குது. என்ன அபிராமி பட்டர் பண்ண பெரிய புண்ணியம் அப்படின்னா எல்லாத்தையுமே தமிழாக்கி விட்டார். தெளிவாக யார் வேணால் சொல்லலாம். நமக்கு இந்த சொரம் ஏற்றி சொல்கிறது, இறக்கி சொல்கிறது, மந்திரங்களை மாற்றி சொல்கிறதுனால உபாதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இல்லவே இல்லை. அதனால் தெளிவாக தமிழில் இருக்குது. இந்த தமிழுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கா அம்பாள். அவ்வளோ அற்புதம், அற்புத பதிகம். அதெல்லாம் ஆற்று எதிர்த்து நீங்கித்து ஒரு பதிகம், நெருப்பில் போட்டு பச்சையாக இருந்தது ஒரு பதிகம். அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழித்து இவன் என்னுடைய அடியான்னு தன்னுடைய வாயால் சொல்ல வச்ச தமிழ். இதை ஒரு தடவை பாராயணம் பண்ணினாலே அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமாக இருக்கும். அதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த பாடல். ஒவ்வொரு பாடல் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துரும். அன்பு அகலாத மனைவியும்னு சொல்லும்போது அப்போ கேட்குறவர் புருஷாதிகாரியாக இருக்கார். அதனால் ஒவ்வொரு பாட்டும் எல்லாருக்குமா போகுமா, எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்க முடியாது. அபிராமி பட்டர் எல்லாருக்காகவும் பாடுறார். ஒவ்வொரு இடத்துல அவாளுக்கு தகுந்த மாதிரி அது முற்றிலும் பொருந்தி வரும். அந்த வகையிலே இது இல்லத்தரசிகளுக்கு பாடலாக சொல்லப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகள் இந்த பாடல்களை சொல்லுவார்களாயின் அவர்கள் வசம் அந்த குடும்பம் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி செல்லுகிற ஒரு ஆளுமை சக்தியை, குடும்பத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூசல்களை நிவர்த்தி பண்ணும். கூட்டு குடும்பங்களில் பூசல்கள் இருக்கும், அந்த பூசல்களை நிவர்த்தி பண்ணும் இந்த ஒரு பாடல். அவ்வளவு அற்புதமான பாடல்.